சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்திருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கிளின்ஸ்லி, ரம்யா கிருஷ்ணன், எஸ்ஜே சூர்யா, விஜய் சேதுபதி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. விறுவிறுப்பாக இறுதிக்கட்ட ஷூட்டிங் போய்கொண்டிருக்கு. அடுத்த வருஷம் இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு மீண்டும் ஷங்கர் ஒரு படத்தை எடுக்க போகிறாராம். ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேல்பாரி படம் வெளியீட்டு விழாவில் வேல்பாரி படம் கண்டிப்பாக அருமையான படம், இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு எடுக்க வேண்டிய படம் என சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து ஷங்கருமே இந்த படம் தான் என்னோடய கனவு படம், இதை கண்டிப்பாக நான் எடுத்தே தீருவேன், 2 பாகங்களாக உருவாகுது என ஆரம்பத்தில் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. கடைசியில் அது என்ன ஆனதுன்னு தெரில. அதை பற்றின இப்போ ஷங்கர் ரஜினிகாந்திடம் பேசியிருக்காராம். அதாவது ரஜினி, கமல் நீங்கள் இருவரும் சேர்ந்து நடித்தா கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்கும். மேலும் இந்த படத்தில் உங்களை தவிர வேறு யாராலையும் நடிக்க முடியாது. படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த படத்தில் நடித்து கொடுக்கணும் என ரஜினிகிட்ட கேட்டிருக்காராம். ரஜினியுமே பார்த்திங்கன்னா சின்ன தயக்கம் காட்டி தான் சொல்லப்படுகிறது. காரணம், அவர் கடைசியாக எடுத்த இந்தியன் 2 படம் எந்தளவுக்கு அடி வாங்கியது என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். தொடர்ந்து கேம் சேஞ்சர் படமே பார்த்திங்கன்னா பலத்த அடி தான். இப்படி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும் ஷங்கர் வேல்பாரி போன்ற நாவலை எடுத்தாருன்னா ஓடுமா ஓடாதா? ஏன்னா சரித்திர பின்னணியில் ஷங்கர் இது வரைக்கும் படம் எடுத்ததில்லை. ஃபுல்லாக கமர்ஷியல் ஹிட் தான் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து லஞ்சத்துக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் ஃபார்முலாவை கையில் எடுத்து ஷங்கர் போய் கொண்டிருந்தார். கடைசியில் அதுவே அவருக்கு எதிராக மாறிடுச்சு. தொடர்ந்து இப்போ சரித்திர நாவலை ராஜமௌலி போல் கையில் எடுக்கிறாரு. கண்டிப்பாக ராஜமௌலி ஈக்குவலுக்கு சாதிப்பாரா என்பது சந்தேகம்தான் என சினிமா வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுது. ஆனாலும் ஷங்கர் அவரோட தரமான படைப்புகள் எவ்வளோ படங்களை கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அவர் 2 படங்கள் வெற்றி இல்லாமல் போச்சுன்னா அவரால் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப முடியாது என்பது அர்த்தமல்ல. மீண்டும் அவர் வெற்றி பாதைக்கு திரும்புவார். வேல்பாரி படத்தில் கண்டிப்பாக ரஜினி ஷங்கருக்காக உதவுவார். ஆனால் ப்ரொடக்ஷன்ஸ் சன் பிக்சர்ஸா என்பது இல்லை ராஜ்கமல் ஃபிலிம்ஸா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேல்பாரி படத்தை ஷங்கர் ரஜினி மற்றும் கமல்ஹாசனை வச்சு எடுத்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.